அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். நாளைக்கு சாயந்தரம் என்னோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்கு நாளைக்கு தானே லீவு வேணும்னு கேட்குறேன். ஏய் போய் வேலைய பாருடா. சும்மா அவனுக்கு மட்டும் தான் வேலை இருக்க மாரி, எங்கெல்லாம் சும்மா இருக்கிற மாரி, சுயநலமா யோசிக்காத. போய் வேலைய பாரு அப்படின்னு சொல்றாரு. அவன் மனசுக்குள்ள ஆமா ஆமா நாங்க தான் சுயநலமா யோசிக்கிறோம். இவரோட தேவைக்காக எண்ணெய புடிச்சு வச்சுக்கிட்டு இங்க உயிரை வாங்குறாரு. இதுல போய் என்னைய போய் வேலைய பாருன்னு வேற சொல்றாரு. சுயநலவாதின்னு சொல்றாரு. அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான். போ போ. இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு முகூர்த்த நாள்னு தெரியும்ல. நெறைய பேர் புடவ எடுக்க வருவாங்கன்னு தெரியும்ல. போய் வேலைய முதல்ல பாரு. அப்படின்னு அவன விரட்டி விடுறாரு. அவன் கோவமா அங்கருந்து கிளம்பி போய் அவனோட சேலைகள கஸ்டமர்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு ஒண்ணா விரிச்சு காட்டும்போது, அதுல ஒரு புடவைய பார்த்தோன்னே, அவன் தங்கச்சி ஞாபகம் வருது. இந்த புடவைய நம்ம தங்கச்சிக்கு குடுத்தா எவ்வளோ சந்தோஷமா இருப்பா! அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும். அவங்க அம்மா, அப்பாவும் மாறி மாறி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுத்து, "என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாரு. "கிளம்பிட்டியா தம்பி? எப்போ வர?" அப்படின்னு கேட்குறான். "இந்தா வந்துகிட்டே இருக்கிறேன்ம்மா, கிளம்பிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. முதலாளி வந்து, "ஏய் ஃபோன வச்சுட்டு வேலைய பார்றா." அவங்க அப்படிதான் மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. "நீ வேலைய ஒழுங்கா பாரு." அப்படின்னு சொன்னோனே இவனுக்கு அந்த முதலாளி ஒரு ராட்சசன் மாரி தெரியுது. இந்த ஆளுகிட்டலாம் போய் வேலை செய்யறதுக்கு சும்மா இருக்கலாம். வேலைய விட்டுட்டு போயிரலாம்ன்னு நினைக்கும்போது, பழைய கடன், இப்ப இருக்கிற கடன் எல்லாம் யோசிக்கும்போது, ஒண்ணும் பேச முடியல. வாய மூடிக்கிட்டு அவன் நின்னுட்டு. இவரு உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு, இருக்கிற புடவையெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. முதலாளி, "ஏய் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே உன் வேலைய பாருடா. மூஞ்ச உர்ருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா யார்றா உன்கிட்ட சேலை வாங்குவாங்க? நீ சிரிச்ச மாரி வேலை செய்." எங்க அம்மா, அப்பாவே வயசானவங்க. அவங்களுக்கு போய் உதவி செய்யறத விட்டுட்டு, இங்க நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர்கிட்ட சிரிச்ச மூஞ்சோட வேற வேலை செய்யணுமா? அப்படின்னு அவரு மொனவிக்கிட்டே வேலை செய்றாரு. இப்படியே போகுது. டைம் ஆயிருது. நெறைய வேலைகள் ஆகுது. அந்த சின்ன கடைய மூடுறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. இவரு அசதியில அங்கேயே தரையில படுத்து தூங்கிர்றாரு. காலையில 4 மணிக்கு முதலாளி வந்து, "டேய் என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? மணி 4 ஆச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு போறது இல்லையா? இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சா தான் பஸ்ஸ புடிக்க முடியும். எந்திரி மொதல்ல." அப்படின்னு முதலாளி எழுப்பி விடுறாரு. இவரு அரக்க பறக்க எந்திரிச்சு, "ஐயோ 4 மணி ஆயிடுச்சா?" அப்படின்னு எந்திரிச்சு கிளம்புறாரு. கிளம்பி வெளிய போற நேரம் கைய பிடிச்சு முதலாளி நிறுத்தி, "எங்க கிளம்புனா கிளம்பிருவியா? இந்தா கையில புடி." அப்படின்னு ஒரு பைய குடுக்குறாரு. அந்த பைக்குள்ளார ஒரு விலையுயர்ந்த பட்டு புடவையும், ரூ. 20,000 பணமும் இருக்கு. பைய வாங்கி பார்த்தோனே இவனுக்கு ஒண்ணும் புரியல. முழிச்சுக்கிட்டு இருக்கான். "என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? உள்ள இருக்கிறத எடுத்து பாரு. ஏன் அந்த பட்டு புடவ உன்னோடது தான். உன்னுடைய உழைப்புல வந்ததுன்னு போய் உன் தங்கச்சிட்ட குடு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உள்ள பணமும் இருக்குது. அது உனக்கு கடனா குடுத்தது கிடையாது. நீ இத்தன நாளா உழைச்சதுல வந்த லாபத்துல உனக்கு குடுத்த பரிசு அது. கிளம்பு. உன் முதலாளி அவ்வளோ ராட்சசன்னு நினைச்சியாடா? சீக்கிரம் போயிட்டு ஒழுங்கா சீக்கிரம் வந்து சேரு." அந்த முதலாளிக்கு இவரு கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது இல்லாம அந்த முதலாளி இவருக்கு கடவுளா தெரிஞ்சிருக்காரு. இது போன்ற நல்ல உள்ளம் கொண்ட முதலாளிகள் உங்களுக்கும் அமைஞ்சிருந்தா வாழ்த்துக்கள். இது முதலாளிகளுக்கான பதிவு அல்ல. நமக்கு கீழ எவ்வளோ பேர் இருந்தாலும், அவங்க கிட்ட கண்டிப்போட இருந்தாலும், நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செய்யணும். அப்படி செய்யும் பொழுது, என்னைக்காவது ஒரு நாள் நம்மள புரிஞ்சுக்கும் பொழுது, அவங்க கண்ணீரும் ஆனந்த கண்ணீர் கண்டிப்பா